கன்னி ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி, சகோதர ஸ்தானம், உப ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அங்க வந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. அந்த இடத்துல உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய சேர்க்கை பெற்று சஞ்சாரம் பண்றார். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, முயற்சிகள்ல சில நேரங்களில் தடங்கல்கள் வரச் செய்யும். அப்போ உங்களுடைய முயற்சிகள் தீவிரமான முயற்சிகளா இருக்கணும். அப்படி ஒரு தீவிரமான முயற்சி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா விஷயத்திலயும் வந்து நீங்க நெனைச்ச மாதிரியே எல்லாத்துலயும் வெற்றிகள மட்டுமே பார்க்கலாம். தொழில் தொழில் பண்றவங்க அது தொடர்பான முயற்சிகள் வந்து தொடர் முயற்சிகளா இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே நடந்துரும் அப்படின்ட்டு கொஞ்சம் அலட்சியம் காட்டக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதன் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முயற்சிகள்ல தடங்கல்கள் காட்டாதீங்க. முயற்சிகள்ல வந்து தொடர் முயற்சியா இருங்க. அரசாங்கத்தின் மூலமாக சின்ன சின்ன விரயங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கன்னிராசிக்காரங்க உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் அதை உடனுக்குடனே சரி பார்த்துக்கோங்க. எதனால அப்படின்னா, விரையாதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் இப்போ 3ஆம் இடமான உப ஆயுள் ஸ்தானத்துல உட்கார்ந்திருக்கார். அப்போ தந்தையினுடைய உடல்நிலையில் சின்ன சின்ன குறைபாடுகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உடனுக்குடனே சரி பண்ணி பார்த்துக்கோங்க. அது சின்னதா இருக்கிறவங்க பார்த்துக்கிறப்பே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஓரளவு மேக்ஸிமம் நல்லபடியா வந்துரும். இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, புதன் பகவான் வந்து 3ஆம் இடத்துல இருந்து அவருடைய 7ஆம் பார்வை பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தை பார்க்கிறார். மிக மிக சிறப்பு. நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? அதாவது திருமணம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளுடைய கல்வியில வந்து நல்ல முன்னேற்றங்கள் வேணும்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு வாகனம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. தாராளமாக இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த டயத்துல கன்னிராசிக்காரங்களுக்கு அமையப் போகுது. வீடு, வாகனம் அமையும். அதை விட முக்கியமா என்னன்னா, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருப்பீங்க. கன்னிராசிக்காரங்க ரொம்ப பேர் ஷேர் மார்க்கெட்ல இருப்பீங்க. அப்போ உங்களுடைய ஷேர் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி அதிகமா இருக்கும். லாபங்கள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். நினைச்ச விஷயங்கள், காரியத்தை ரொம்ப அழகா சாதிச்சுக்குவீங்க. 3ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, சூரியன், உங்களுடைய ராசிக்காரரான புதன், இவங்களுடைய சேர்க்கை. அப்போ புத ஆதித்ய யோகம் வந்து யாருக்கு அப்படின்னா, கன்னிராசிக்காரங்களுக்கும் புத ஆதித்ய யோகம் வந்துடுது. உங்களுடைய சிறப்பான அற்புதமான பேச்சுக்கள் மூலமா நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். இதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, 2ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ வீடு வாகனம் அமையும். இந்த டயத்துல நீங்க வீடு வாகனம் தாராளமா வாங்கலாங்க. வீடு வாகனம் அமையறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடிக்கொண்டு வரும். ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகமாக பெருகக்கூடிய மாதமாக இது அமைகின்றது. மழைலாம் இருக்குதான், இருந்தாலுமே இந்த டயத்துல உங்களுடைய அதாவது உங்களுடைய ரியல் எஸ்டேட் விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, இதுல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் கிடைக்கும். நீங்க எதிர்பாராத முன்னேற்றங்கள் வரும். தொழில்ல வந்து லாபங்கள், நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள், உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடந்துக்குவாங்க. இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, கன்னிராசிக்காரங்களுக்கு உடல் சம்பந்தமா ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து சரி பண்ணிக்கோங்க. இல்ல அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் அலட்சியமா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து வேற மாதிரியான ஒரு விஷயத்துல கொண்டு போய் விட்டுரும். அப்புறம் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள். எழுத்துப்பூர்வமாக, அதாவது எழுத்தாளர்கள் இருப்பீங்க இல்லையா? எழுத்தாளர்களுக்கு உங்களுக்கு பரிசுகள், பாராட்டுகள், நீங்க நினைத்த அந்த கௌரவமான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இது எல்லாமே வந்து கிடைக்க போகுது எழுத்தாளர்களுக்கு. உங்களுடைய முயற்சிகள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்க, தனியார் துறையில வேலை பார்க்குறவங்க, சாஃப்ட்வேர் துறையில வேலை பார்க்குறவங்க, இதை விட பார்த்தீங்கன்னா தனியாவே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடிக்கொண்டு வரும். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. ஏன்னா பாக்கியஸ்தானத்துல வந்து ராசி அதிபதி பார்க்கிறது மிக மிக சிறப்பு. தொழிலும் முன்னேற்றங்கள் ஏற்படும். வண்டி வாகன சேர்க்கைகள் உண்டு. ஏன்னா 2ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வந்து தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இது மிக 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 சிறப்பு. தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிர்பாராத இடத்திலிருந்து நல்ல நல்ல வாய்ப்புகள், நல்ல விஷயங்கள் எல்லாமே கன்னிராசிக்கு வந்து கிடைக்க போகுது. அப்போ இந்த மாதத்தை கன்னிராசிக்காரங்க ரொம்ப அழகா யூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த மாதத்தை கன்னிராசிக்காரங்க ரொம்ப அழகா யூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நினைச்சதை விட அதிகப்படியான விஷயங்கள சக்சஸ பார்க்கலாங்க.